ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? ஸ்கூல் லீவில் பசங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலங்க. ஸோ அதனால நம்ம கடலூரில் ஸ்கொயர் மால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு போனோம். என்ட்ரன்ஸ்லேயே மேலே போனோன்னா எக்ஸைட்டர் வழியாக தானே மேலே போகணும். அதில் ரஷிதாவுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அது ஏறி திரும்பி இப்படி வராங்க, திரும்பி மேலேயே போகிறாங்க. செம்ம அட்டகாசங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ஒரு திடீர்னு தாங்க கிளம்புனோம். ஒரு நைட்டு 8:30 இருக்கும். அப்போ தான் கிளம்புனோம். அங்கே அந்த பொங்கப்பானை அதெல்லாம் நஷிதாவுக்கு அதை தொட்டு பார்க்கணும். அதில் காட்டன் தானே வச்சுருக்காங்க ஆக்சுவலி. அதை பார்க்கணுன்ட்டு அதை பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போது பக்கத்துலேயே மாடு மாதிரி செட்டப் பண்ணி அந்த மாட்டு பொங்கலுக்காக வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரஷிதா அந்த மாட்டோட கொம்பு பிடிச்சி விளாடிட்டு இருந்தா. அப்போதைக்கு ஜாலியாக இருந்துச்சு அவளுக்கு. அப்படியே இறங்கி போனோன்னே மேலே போனோம். கேம் சென்டர் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பசங்களை கூப்பிட்டு அப்போ தான் நாங்கள் போனோமே. நானும் ரஷிதாவும் அப்போ தான் போனோம். அதுக்கு முன்னாடி என் நாத்தனார் பசங்கள்லாம் போயிருக்காங்க போல இருக்கு. அவங்க தான் அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு போனாங்க. ரஷிதா நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ஸ்பீடாக போகிறா. கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அவளுக்கு அந்த போய் இந்த பைக் ரேஸில் விட்டோன்னே அவள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா நல்லாவே. நீங்களே பாருங்களேன், வீடியோஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நஷிதா பார்த்தா இவள் இறங்குற மாதிரியே தெரியல. சரி, நம்ம வேறு ஏதாவது கேம் சென்டரில் போயிடலான்ட்டு அங்கே ஆக்சுவலி அண்ணனுங்க இருக்காங்க நிறைய பேர் அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்காக. அவங்கள பிடிச்சோடனே அவங்கள விடவே மாட்டேங்கிறா. அடுத்த கஸ்டமருக்கு போய் சொல்லிக் கொடுக்குற லெவலுக்கு ரஷிதாவும் விடவே இல்லை. கையை பிடிச்சிக்கிட்டே கூடயே அவங்க பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. இவ அவுட் ஆகிடுவான்னு பார்த்தா ரஷிதா அவுட்டே ஆகவே இல்லை. அப்புறம் நஷிதா என்ன பண்ணா, இவ இறங்க மாட்டா மம்மின்னு சொல்லிட்டு அடுத்த கேம்ஸ் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவள் போனாள். அந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஒரு கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்கங்க. அதில் காயின் சேர்த்து கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னாக்கா அதோடைய ப்ரைஸ் அதை எடுத்துக்குது. அதில் இவங்க கேம் விளாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து விளாண்டாங்க. ஒரு 1 hour கிட்டத்தட்ட எல்லா கேமுமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோமே நாங்கள் அன்றைக்கி. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பசங்களுக்கு. போட்டி போட்டுக்காமல் அடிச்சுக்காமல் அவங்க பாட்டு நல்லா ஜாலியாக விளாடிக்கிட்டு பர்டிகுலராக ஒவ்வொரு கேமுக்குமே வின் பண்ணிட்டாங்கன்னா அது கீழே டோக்கன் மாதிரி வருது. டிக்கெட் மாதிரி வருது. அந்த டிக்கெட் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி அங்கே கேஷ் கவுண்டரில் கொடுத்தாக்கா அவங்க நமக்கு ப்ரைஸ் எவ்வளோ கவுண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே ப்ரைஸ் நம்ம என்ன கிஃப்ட்டோ நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. நஷிதா 600 காயின்ஸோ எவ்வளோ வின் பண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி 2 கிஃப்ட் வாங்கினாங்க. ஏன்னா 1 எடுக்க முடியாதுல்ல, 2 பசங்க விளாட்றதுனாலன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி 2 ஈக்குவலாக வர மாதிரி எடுத்து கொடுத்தோம். பசங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு மாலுக்கு. அகைன் இன்னொரு தடவை போகணும் அப்படின்னு பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. கூப்பிட்டுட்டு போகணும். ரஷிதா நல்லா சூப்பராக விளாடிட்டு இருப்பா பாருங்க. அவ்வளோதான், அவுட் ஆகிட்டா இவன். இதோ எடுக்கிறா பாருங்க. நான் சொன்னாலே டிக்கெட் இதில் வின் பண்ணிட்டோன்னா அதில் டிக்கெட் வரும். அவள் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கா ரஷிதா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய டிக்கெட் வந்துருக்கு பார்த்தீங்களா. அது வைப்ரேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த டைமிங் ஓடுற வரைக்கும் அது நம்ம நல்லா பிடிச்சிட்டே இருந்தோம்னாக்கா அது நம்ம வின் பண்ணுறோன்னு அர்த்தம் போல் இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல். பட் இந்த டிக்கெட் டோக்கன் எடுக்கணுமேங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணி நஷிதா வின் பண்ணிடணும், எப்படியாவது கிஃப்ட் வாங்கிடணுன்ட்டு அதை பிடிச்சி நிற்கிறா. அவளால் முடியல. காலாட்டுறா, கையாட்டுறா, சிரிக்கிறா. வின் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்களா டிக்கெட்டு. அவ்வளோதான், ஃபுல் டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த கேம் போயிட்டாங்க. இதுலேயுமே டிக்கெட் வரும் போல இருக்கு. அவள் சூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கேமுமே டிக்கெட் இதெல்லாம் பாயிண்ட் போல இருக்குது.